டிங் 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 டிங். தெளிய அணைக்கிற நிஞ்சா டெக்னிக். ஹட்டோரி வந்துட்டியா? ஒரு வழியா நீ தப்பிச்ச. டிங் டிங். என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? 9th பிளாக்குக்கு வா. இந்த கெமுமாக்கி என்ன பண்ணலாம்? என்னாச்சு? சத்தத்தையே காணோம். பையன் அவுட்டா இல்ல இத அவுட்டா? அந்த டாகி கெமுமாக்கியை தான் கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இருக்கு என்னச்சி. அந்த பக்கம் போயிடாத. என்னது? அந்த கெமுமாக்கி எங்க இருந்தாலும் விட மாட்டேன். அவனை எப்படியாவது புடிச்சு கடிச்சே தீர்வேன்னு அந்த டாகி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கு. அந்த டாகி இன்னைக்கு கெமுமாக்கிய விடவே விடாது. அவன் கிடைச்சா போதும் கடிச்சு கொதறிடும். கெமுமாக்கியால தப்பிக்கவே முடியாது. கியோ துண்டா கணத்துனே ஓடு. நிக்காத வந்து. இந்த பக்கம் வா. அந்த பக்கம். இப்படி தான் அப்படியே இப்படி. இந்த பக்கம் வந்து. கியோ பாத்தியா அவன் ஐடியா வச்சு நான் எப்படி அவனை அடிச்சேன்னு. டிங் டிங். ஆனா என்னோட ரிசீவரையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அது இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகும்? அவ்வளவுதானா? கெமுமாக்கி எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன். கெனிச்சி பாட்டு பாடுறானாமா. டிங் டிங். கெனிச்சி என்ன பண்ற? சீக்கிரமா ரெடி ஆகு. டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. என்ன கெனிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? லேட் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு கெனிச்சி? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா சொல்லி கெனிச்சி. உனக்கு ஹெல்ப் பண்ணதானே நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும்ல. அது இன்னைக்கு பாட்டு கிளாஸ்ல எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஹட்டோரி. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்றது? எனக்கு தான் பாட்டு பாடவே தெரியாதே. தெரியாம பாடினா யூமிகா முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கணும். தேவையா இது? உங்க பாட்டு டீச்சர் பேர் என்ன சொன்ன? மிஸ் யமனுக்கா தானே? மறந்தே போச்சு. அது ரொம்ப முக்கியமா? பரீட்சைக்கு ஏன் பயப்படுற? அப்ப கண்டிப்பா நான் பாட்டு பாடிதான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி பாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? தென்மதுரை வைகை நதி அதினம் பாடும் தமிழ் பாட்டு. என்ன பண்ற நீ? வைகை இன்னைக்கு நடக்க போற டெஸ்ட் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. டிங் டிங். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போய் பாடு. அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எது வந்தாலும் அச்சிங்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்பதான் நாம ஜெயிப்போம். எனக்கு பதிலா ஹட்டோரி போய் ஜெயிச்சாலே போதுமே. எல்லாரும் நான் தான் ஜெயிச்சேன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கெனிச்சி. நீயே ட்ரை பண்ணி ஏதாவது பாட்டு பாடி பாரு. அப்பதான் தெரியும். எங்க பாடு கேக்கலாம். இல்ல இல்ல என்ன விட்டுடுங்க. எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ முழு மனசோட ட்ரை பண்ணி பாடினா நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிற. கெனிச்சி சீக்கிரமா கிளம்பு, இல்லனா ஸ்கூல்ல திட்டு வாங்க போற. கிளம்புன்னு சொல்றல்ல. டெஸ்ட் நினைச்சாலே கை கால்லாம் நடுங்குது. நான் ஸ்கூலுக்கு போகலப்பா, என்ன விட்டுடுங்க. அனாவசியமா பயப்படாத கெனிச்சி. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நீ நல்லா தான் பாட போற. எல்லாருக்கும் உன் பாட்டு நிச்சயம் பிடிக்கும். வா. வேணாம். மத்தவங்க கஷ்டப்படுறதுல இவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். கெனிச்சிய பார்க்கவே ரொம்ப பாவமா தென்னா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கும் நான் ஸ்கூலுக்கு போய் இவன் எப்படி பாடுறான்னு பாக்குறேன். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் வாதியாரும் நீயே. நீ ரொம்ப நல்லா பாடுற கெமுமாக்கி. நீ ரொம்ப நல்லா பாடுன கெமுமாக்கி. ஏதோ வாதியாருக்கு பெருமையா பாடணும்னு நினைச்சேன். அதான் சரி. என்னோட வாய்ஸ் என்னோட டேலண்ட் எப்படி இருக்கு சொல்லி மீகோ. என்ன கூப்பிட கூடாது, என்ன கூப்பிட கூடாது. ஓகே கெனிச்சி, இப்ப நீ வந்து பாடு பார்க்கலாம். போச்சு. நான் தானா? ஆமா உனதான். போப்போ. டவுசர் கிழிய போது போ. சரி சீக்கிரமா பாடு. குத்தமா ஏன் குத்தமா யார நான். இவன் பாடுறது நம்மளால கேட்க முடியலையே. என்ன இவ்வளவு கேவலமா பாடுறான் இவன்? பசு சோலை இல்ல. டிங் டிங். வேற வழி இல்ல. இப்ப நான் தான் களத்துல குதிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி இங்க பாரு கெனிச்சி. கொஞ்சமாவது சொரத்தை மனசுல வச்சுக்கிட்டு ராகமா பாடணும். சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? அது எனக்கு தெரியும் மேடம். ஆனா பாடதான் தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது கெனிச்சி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா உன்னால பாட முடியும். இப்போ உன்னை எப்படி பாட வைக்க போறேன் பாரு. டிங் டிங். இப்ப என் கூட சேர்ந்து பாடு. ஓகே ரெடி மேடம். குயில புடிச்சு கூண்டிலட. இதுக்கு என்னாச்சு? எந்த சுத்து சுத்துது? யாரு இது இப்படி சுத்துறது? மயில புடிச்சு கால இப்படி ஆகுது. ஆட சொல்லி. அங்க பாரு, அங்க என்ன நடக்குது? எனக்கு கூட அதான் புரியல. ஆனா என்னமோ நடக்குது. அது எப்படி ஆடுமையா?
குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி குவ சொல்லுகிற உலகம் எனக்கு என்னன்னு தெரியல அழுகை நிப்படவே முடியல கால உடைச்சி ஓட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுவையா இப்ப கெஞ்சி ரொம்ப சூப்பரா பாட்டு பாடிட்டான். இப்ப கெஞ்சி பாச்சாயிடுவான்ல. கெஞ்சி பாட்டு கேட்டா எனக்கு அழுகையா வருது. குயிலே மயிலே பிடிச்சு. கெனிச்சி உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பாடுற. நீ பாடினதை கேட்டதோ என்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியல. என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. உண்மையிலேயே நீ இன்னைக்கு கலக்கிட்ட கெனிச்சி. நான் உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா என் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி யாரும் இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும் மேடம்? நீ ரொம்ப நல்லா பாடின கெனிச்சி. இப்ப போய் ஜாலியா உன்னோட சீட்ல உட்காந்துக்கோ. எல்லாரும் கெனிச்சி மாதிரி இருக்கணும். லாஸ்ட் டைம் பாடும்போது ரொம்ப பயந்தா. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு நல்லா பாடினான்னு. கஷ்டப்பட்டா எல்லாரும் சாதிக்க முடியும். நீங்களும் சாதிக்கலாம். அப்பதான் நீங்க கெனிச்சி மாதிரி ஆக முடியும். உங்களோட வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். என்ன புரியுதா? வந்த வேலை முடிஞ்சது. டிங் டிங். நான் வந்துட்டேன். குயிலே குயிலே குயிலக்கா. அட்டோரி இன்னைக்கு நான் ஸ்கூல்ல நல்ல பாட்டு பாடினேன். எங்க டீச்சர் நான் நல்லா பாடுறேன்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு கான குயில்னு பட்டை வர கொடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஓகே. உன் டீச்சர் என்ன சொன்னாங்க அத சொல்லு முதல்ல. எல்லாரும் என்ன மாதிரி நல்லா பாடணுமா, என்ன பார்த்துதான் பாடவே கத்துக்கணுமா அப்படி சொன்னாங்க. அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல நான் தான் பாடணுமா. அத நினைச்சாலே என் உடம்பு புல்லரிக்குதே. சரி சரி கெனிச்சி, நீ ஸ்கூல்ல பாட்டு பாடினால அதுவே போதும். வீட்ல பாடணும்னு அவசியம் எதுவும் இல்ல. அதையும் மீறி பாடினா பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க டீச்சரே சொல்லிட்டாங்க நான் நல்லா பாடுறேன்னு. வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சிங்கரா வருவேன். லா 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 சாரிகா மாப்பா. உன் கால்ல விழுகிற கெனிச்சி நிறுத்து. இந்த கொடுமையை தாங்க முடியல. இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இப்படி ஓவர் தைரியம் வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லையே. இவன் பண்ற இம்சை தாங்க முடியலடா சாமி, காப்பாத்து. டிங் டிங். குளிர்காலம்னா எனக்கு ரொம்ப பயம், தாங்க முடியாது. டிங் டிங். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா இது குளிர்காலம். சொல்றது புரியுதா? ஓகே, ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4. குளிர்காலம்னா கெனிச்சிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இப்பெல்லாம் அவனுக்கு கோவம் அதிகமா வருது. முதல்ல ஸ்கூல்ல போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வருவோம். ஆமா, ஒரு தடவை பார்க்கிறது நல்லதுதான். ஐ நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்களே, சூப்பர். அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம கெனிச்சியை காணோமே. எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். தேடுறேன். எங்க இருக்கா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. கெனிச்சியை காணோமே. ஏய் கெனிச்சி, நீ இங்கதான் இருக்கியா? நீ ஏன் கீழே போய் எக்ஸசைஸ் பண்ணல? உனக்கு உடம்பு முடியலையா? அதனாலதான் இங்க நிக்கிற யுமிகோ. உடம்பு சரியில்லாத போது இந்த மாதிரிலாம் நிக்கிறது நல்லது இல்ல. இல்ல கொஞ்சம் காத்தோட்டமா இங்க நிக்கிற, அவ்வளவுதான். உனக்கு என்ன வந்தது? எனக்கும் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சார் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, அப்படியா? நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமா? ஆனா கெனிச்சி, உனக்கு உடம்பு நல்லா இருக்கே. இல்லையா? உடம்புல குளிருது, கையெல்லாம் நடுங்குது, தலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல, மயக்கமா. ஹெல்ப் பண்றேன். தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அதத்தான நானும் சொன்னேன். ஆமா கெனிச்சி, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியா? சரி வா, ஸ்கூல் டாக்டர் கிட்ட போலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ என்ன கூட்டிட்டு போ. பாத்து கெனிச்சி, கொஞ்சம் மெதுவா நட. இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? வா கெனிச்சி, என்னாச்சு உடம்புக்கு? கெனிச்சிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கான். சரி, முதல்ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். செக்கா? கெனிச்சி, இத வச்சுக்கோ. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். யுமிக்கு அங்க பாரு, 2 வெள்ளை காக்கா ஜொயிங்கன்னு மல்லாக்க பறக்குது. ஆனா இங்க எதுவும் தெரியலையே. இது எப்படி சூடு ஏத்துறது? அங்க ஒண்ணுமே தெரியல கெனிச்சி. அதையும் அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 106 டிகிரியா? இவ்ளோ அதிகமான டெம்பரேச்சரா இருக்கே. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். இங்கே இரு. என்ன உனக்கு வந்திருக்கிறது? பெரிய ஜுரம்.
அதை விட யுமிக்கோ நீ வா நம்ம சேர்ந்து விளையாடலாம். என்னது விளையாடலாமா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல யுமிக்கோ, வா விளையாடலாம். கெனிச்சி அப்ப உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீ தனியா இங்க கஷ்டப்படுவியேன்னு உனக்கு துணையா நான் இங்க வந்த யுமிக்கோ. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஓ இதுதான் ஒரு ரகசியமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே போய் எங்க பேட்ச் கிட்ட சொல்ல போறேன். டிடிங் 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 பாஸ் இங்க வாங்க, ஒரு ரகசியம். டக்கபக்க 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 டக்கபக்க. என்னது அந்த கெனிச்சி? ஆமா பாஸ், அவன் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இருங்கள், அழித்து விடுகிறேன். நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க. கெனிச்சி யாருக்கு ஜுரம்? உனக்கா? எனக்கு தான் சார், கை காலம் ரொம்ப நடுங்குது, நீங்களே பாருங்க. சரி, நாக்க நீட்டு பார்க்கலாம். என்ன இது? ஒன்னும் தெரியலையே, நல்லாதானே இருக்கு. ஆனா உனக்கு பயங்கரமான ஜுரம் இருக்குப்பா. என்னது? இந்த ஜுரம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுப்பா. இது குறைய ஒரு வழிதான் இருக்கு. என்னது அது? அட ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஏன் இத எடுத்து முதல்ல உன் தலை மேல கொட்டணும். இப்படி. அடடா, உனக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. உனக்கு இந்த மருந்து பத்தாது, இந்த மருந்தையும் சேர்த்து போட்டாதான் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இரு, நான் போடுறேன். இப்ப இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாயிடும். அசியாம அப்படியே இருப்பா. ஒண்ணு இல்ல சீக்கிரமா குணமாயிடும், கவலைப்படாத.